வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். துணை முதலமைச்சர் ஆகிறாரா உதயநிதி ஸ்டாலின்? வெளியான பரபரப்பு தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே. தமிழக துணை முதலமைச்சராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் என்பது தெரிவிக்கின்றன. அதாவது என்னவென்றால், ஜூன் 4ஆம் தேதி மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு உதயநிதிக்கு பதவி உயர்வு அளிக்க திமுக ஏற்கனவே முடிவு செய்துள்ளதாகவும் அக்கட்சியின் மூத்த தலைவர் ஒருவர் தெரிவித்திருந்தார். மேலும் அகில ஊடகம் ஒன்று பேட்டியளித்த பொழுது இதனை பார்த்திங்கன்னா தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது என்னவென்றால், தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இனி 2 ஆண்டுகளே மீதம் உள்ள நிலையில் கட்சியினரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் அதற்காகவும் திமுக தலைமை திட்டமிட்டு வருவதாகவும் தெரிகிறது. இதன் மூலமாக மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் திமுக சார்பில் மத்திய அமைச்சரவையில் யார் யாரை களமிறக்குவது என்பதும் குறித்து தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பட்டியலையும் தயார் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் திமுகவில் அடுத்தடுத்து ஒரு பெரும் முன்னேற்றத்திற்காக செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.